என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரியல்மில இருந்து இந்த வாரமும் ஒரு புது ஃபோன் ரியல்மி C21Y. ஒய்டா ஒய் இந்த போன் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி C21 இருக்குல்ல, அதோட அப்கிரேட் அப்படின்னு சொல்லி ப்ராசஸரை மட்டும் மாத்தி வேற எந்த சேஞ்சும் இல்லாம அதே போனை அப்படியே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுடா இந்த போனை லான்ச் பண்ணீங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மைக்ரோமேக்ஸ் வந்து யூனிசாக்ல வந்து ஒரு போனை லான்ச் பண்ணாங்க. அப்ப நான் லான்ச் பண்ணாட்டி எப்படி அப்படின்றதுக்காக இவங்களும் லான்ச் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு, நான் நம்பர் 1. சோ இதுல யூனி SoC T610 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பிரிச்சு பார்த்துட்டு வளாவரியா அந்த போனை பத்தி பேசுவோம். இப்போ இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா NotVPN.com. VPN அப்படினா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்துகிட்டு அமெரிக்கால போய் உங்களால ப்ரௌஸ் பண்ண முடியுமா? முடியும். அதுக்கு தான் VPN யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட IP அட்ரஸ் லொகேஷனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி வேற இடத்துல நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ற மாதிரி மாத்த முடியும். இதுக்கு தான் இந்த VPN யூஸ் பண்ணுவாங்க. இந்த NotVPN தான் இருக்குதுலயே ஃபாஸ்டஸ்ட் 5200 சர்வர் வேர்ல்ட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. Android, Windows, macOS, iOS, Linux, Android TV இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் வச்சிருக்காங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் பண்றவங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நான் காமனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் நீங்க அமெரிக்கா போறீங்கன்னு வச்சுக்குவோம், நடக்கும். ஒரு நாள் நடக்கும். நடக்கிற அன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல IPL போகுது. IPL அமெரிக்கால இருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்ப VPN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹாட் ஸ்டார்ல இந்தியால இருக்க மாதிரியே IPL நீங்க பாத்துக்கிற முடியும். அப்புறம் இன்னொரு செம்மையான மேட்டர் சொல்றேன். www.notvpn.com/techboss அப்படின்ற இவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட கூப்பன் கோட் techboss அப்படின்ற டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான பிளான், ஹியூஜான டிஸ்கவுண்ட், பவுன்ஸ் கிஃப்ட் இது எல்லாமே வந்து கிடைக்கும். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. உள்ள போன் இருந்துச்சு, 10 வாட் அடாப்டர், ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த பிரைஸ்ல மைக்ரோமேக்ஸ் கூட டைப் சி போயிட்டாங்க. ஆனா இன்னும் மைக்ரோ USB தான். பேப்பர்ஸ், சிம் எஜெக்டர், கேஸ்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஓகே, இதான் ரியல்மி C21Y. டிசைன் மாத்திருக்காங்களா? ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா எழுதுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. சோ இந்த போன்ல என்ன புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசஸரை வந்து மாத்திருக்காங்க. C21ல பார்த்தோம் அப்படின்னா G35 யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க பார்த்தோம்னா யூனி SoC T610 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர். ஆனா பாக்ஸ்ல எங்கேயுமே இந்த ப்ராசஸரோட பேரை வந்து போடல. மிச்ச எல்லா போன்லயும் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க, கேமிங் போன் அது இதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர் அப்படின்றத மட்டும் தான் போட்டிருக்காங்க. சோ யூனிசாக் அப்படின்னு சொன்னா விக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சோ என்னமோ. சோ யூனிசாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராசஸர், கேவலமானது அப்படிலாம் நான் சொல்ல வரல. சோ நல்ல ப்ராசஸர் தான், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் லோ பட்ஜெட்ல. ஆனா இது இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. இன்னும் நிறைய SoC வரட்டும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்றது என்னோட சஜஷன். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலா தான் இருக்கும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா, Snapdragon 662க்கு ஈக்குவலா இருக்கும், கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. மிச்சபடி பார்த்தோம்னா C21, C21Y ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 6.5 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே, 13 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி 5 மெகாபிக்சல், சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் எதுவுமே யூனிக்கா கிடையாது. ரொம்ப 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 நார்மலான போட்டோஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 10 வாட் சார்ஜிங் மட்டும் தான் சப்போர்ட். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது. மைக்ரோ USB போர்ட் கொடுத்திருக்காங்க. சென்சார்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. Realme UI மேல Android 11 கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல. லேட்டஸ்ட் OS அப்படின்னு பாத்தீங்கன்னா R எடிஷன் அப்படின்னு ஒரு புது எடிஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா Realme UI லே கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனா இருக்கும். ஆப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். அது இதுன்னாங்க. ஏன்னா இந்த SoC நார்மலா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கேத்தாப்ல தான் RAM ரோமும் கொடுத்திருக்காங்க. 332 464 அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. மெமரி கார்டு வேணும் அப்படினாலும் போட்டுக்கலாம். 2+1 ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கருமே பாத்தீங்க அப்படின்னா கீழ கிடையாது, பின்னாடி. சோ எங்கயாவது கீழ போன் வச்சிட்டீங்க அப்படின்னா ரிங் அடிச்சா கூட சவுண்ட் ரொம்ப மெல்லமா தான் கேக்குது. சோ ஓவராலா இந்த போனை பத்தி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விட இந்த விலைக்கு இவங்க கம்பெனியில நல்ல போன் இருக்கு. சோ உங்களுக்கு Redmi Poco வேணும் அப்படின்னா Poco C3 அப்படின்ற ஒரு போன் இருக்கு. ஆஃபர்ல அப்பப்ப 7300 ரூபாய்க்குலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டி பெஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 9000 ரூபாய்க்குல நான் வாங்க போறேன் அப்படின்னா Narzo 30A இல்லாட்டி Redmi 10 சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 நாள்ல வரப்போதான். இதை விட ஒரு நல்ல ப்ராசஸர் G88 50 மெகாபிக்சல் கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங் இதெல்லாமே சேர்த்து கொண்டு வந்து ஒரு 10000 ரூபாய்க்குள்ள கொடுக்க போறன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான லீக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் போன Realme போன் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஏன் ப்ரோ Realmeக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, எந்த போன் எடுத்தாலும் Realme கழுவி ஊத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நல்லா இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? எங்கே
துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நல்லா இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? எப்பொழுதாவது கவனித்தீரா? நல்லா இருக்க போன நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். X7 சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. Realme 8 சீரிஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. 7 சீரிஸ்ல 7 Pro நல்லா இருந்தது. அந்த மாதிரி என்ன போன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் Realme GT மாஸ்டர் எடிஷன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. அதுக்கேற்ற பிரைஸ் பண்ணல அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலா என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்றேன். எந்த வீடியோலுமே வாங்காத அப்படின்னு சொன்னாதான் இதுல பிரச்சனை. ஸோ அது வந்து உங்க கையில கொடுத்துறேன். ஸோ என்னோட வேலை ரிவ்யூ பண்றது, ரிவ்யூ பண்ணிடுறேன். மிச்சபடி எனக்கும் ரியல்மிக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாதுங்க. அப்படி பஞ்சாயத்தே இருந்தாலும் ரிவ்யூ பண்ற இடத்துல கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். நான் இது எல்லாமே உங்களுக்காக பண்றேன், அவங்களுக்காக பண்ணல. என்ன பெரியதே உடம்பு சரியில்லை. ஸோ இன்கேஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறோம் அப்படின்னு இந்த ஃபோனை சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபோன் உண்மையாகவே புது ஃபோனா என்ன அப்கிரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது வாங்காது எப்பயும் போல அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம். இதை விட நல்ல ஃபோன் நல்ல கேஜெட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, நன்றி வணக்கம்பா. பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா.